ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 6 மணி அப்படிங்கும்போது வீட்லேயும் தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போலாம் கோயிலுக்கு போகிறோம், வீட்டில் சாமி கும்பிட்றோம், ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னாலே யாருக்காக பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற கொஷின் மார்க்கு தான் முன்னாடி வந்து நிற்குது. பட் வேறு வழி இல்லை இல்லையா? சில விஷயங்களை நம்ம மறக்கணும் அப்படின்னா நம்ம அதுலேருந்து கோத்ரூ ஆகி வந்து தானே ஆகணும். அப்படியே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டேன். சில விஷயங்களை நம்ம மறக்கணும்னு நினச்சி நம்ம வேறு எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் யாராச்சும் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்மளை வந்து கேட்டுருவாங்க. திரும்பவும் அந்த ஞாபகத்துலேருந்து வெளியில் வரணும்னு வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். இப்படியே தான் என்னோட ரீசெண்ட் டேஸ் வந்து போயிட்டுருக்கு. நைட்டு டின்னருக்கு ஹஸ்பண்ட் வந்து மில்லட் நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் அலௌடு இல்லை, ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பட் ரொம்ப நாள் ஆகிடுச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு கோவிலேருந்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது போக நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு. ஸோ மறுநாளுக்கு தேவையான இட்லி தோசைக்கு மாவுக்கு அரிசியும் ஊற போட்டுட்டு ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை பார்க்கறதுக்காக உட்காந்தாச்சு.